வணக்கம். இன்னைக்கு உடல் பருமன் ஒபிசிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் த மக்கள் வந்து ஒபிசிட்டியில் உடல் பருமனோட சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த உடல் பருமன்னால நிறைய பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு நம்ம இந்த கிரியாஸ் பாட்காஸ்ட்டில் நம்ம கூட இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பாலமுருகன் சொல்லிட்டு ஒரு பேரியாட்ரிக் சர்ஜன். அதாவது உடல் பருமனை நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் டாப் 5ல் ரேங்கிங் வந்துருக்கிறாரு. இவர் சென்னை, கோயம்புத்தூர் இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் என்னன்னா, இந்த உடல் பருமன் என்ன, இது எதனால் வருது, இந்த உடல் பருமனால் மக்கள் எந்தெந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, இதுக்கு என்ன தீர்வு, இது எல்லாத்துக்கும் விளக்கணிக்க வராரு டாக்டர் பாலமுருகன். நான் டாக்டர் செந்தில்குமார், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன். வெல்கம் டு கிரியாஸ் பாட்காஸ்ட். வணக்கம் டாக்டர் பாலமுருகன். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ உடல் பருமன் ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு எபிடமிக், பேண்டமிக்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கோவிட் வந்துச்சோ அந்த மாதிரி. ஸோ இதோட பாதிப்பு மக்கள் எந்த அளவுக்கு இருக்குது, மக்களுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது, அதை பற்றி ஒரு சொல்லுங்களேன் சார். முன்னாடி ஒரு லாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸ் 50 இயர்ஸ் பிகைண்டில் என்ன மாதிரி யோசிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேங்க சார். அப்போல்லாம் வந்து ஒபிசிட்டி வந்து நம்ம ஊரில், அதாவது நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு we started accepting that okay வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறோமா பரவாயில்லன்னு சொல்லி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்போல்லாம் வந்து சின்ஸ் சோஷியல் மீடியாஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனாலே அண்ட் டயபெட்டிஸ்னால் ஏன் வருது, ஹைப்பர் டென்ஷன் ஏன் வருது, அந்த ஒரு இஷ்யூஸ் எல்லாமே இப்போ அவங்களுக்கு தெரியுது ஒபிசிட்டினால தான் வருதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரிய ஆரம்பிக்குது. அதனால எல்லாருமே வந்து நான் வெயிட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே நல்லா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு அனிமேஷன் மூவி ஒன்று பார்த்துருக்கீங்களாங்க சார், வால்-E அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் சார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிகாஸ் ஆஃப் ஒரு பேண்டமிக் வந்து ஒரு வேர்ல்டில் வந்துடும். அந்த வேர்ல்டில் அந்த பேண்டமிக்னால என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்கள்லாம் வெளியில் போய் ஸ்பேஸில் போய் அவுட்டர் ஸ்பேஸில் போய் வளருவாங்க. ஒரு என்ன சொல்ற ஒரு டிகேட் 2 டிகேட்ஸ் 3 டிகேட்ஸ்னு போக போக சின்ஸ் அவங்க உட்காந்துருக்கிற ஜாப்னாலேயே அவங்க வந்து அவ்வளோ வெயிட் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அந்த அனிமேஷன் படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஷிப்போட கேப்டன் இப்படி இருந்தால், இப்போ இருக்கிறோட கேப்டன் வந்து ஒரு பாடில் தான் அவன் வந்து நகர்ந்துட்டே மூவபிள் பாடில் போயிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம் சார் இப்போ. அதாவது பிகாஸ் ஆஃப் மை பிஸி லைஃப், ஒரு 40-50 வருஷத்துக்கு பேக் முன்னாடி நம்ம ஊர் சின்னதாக இருந்தாலுமே அந்த சின்ன ஊருக்கு நம்ம சைக்கிள் யூஸ் பண்ணோம், பஸ்ஸை யூஸ் பண்ணோம். இப்போ ஊரு பெருசாக ஆரம்பிக்குது. அந்த ஊர் பெருசாகிறதுனால ஆட்டோமேட்டிக் என்ன ஆக ஆரம்பிக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெஹிக்கிளோ, ஒரு வீக் அட்லீஸ்ட் 2 பைக்ஸோ இல்லை ஸ்கூட்டரோ தேவைப்படுது, அட்லீஸ்ட் ஒரு கார் மினிமம் தேவைப்படுது. ஊர் பெருசானதுனால நம்ம வந்து சீக்கிரம் ட்ராவலிங் மோட நம்ம வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்ற அளவு நார்மலாக இருந்தாலுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனாலே வெயிட் போடுது. இன்னும் சில பேரில் என்ன ஆகுது அப்படின்னா, சாப்பிட்ற அளவு ஜாஸ்தியான அப்பவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. சாப்பிட்ற அளவு நார்மல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, அதுவும் கிராஜுவலாக வெயிட் போட ஆரம்பிங்க. ஆனால் சில பேர் நிறையா வெயிட் போடுறதுக்கு நான் சாப்பிட்ற அளவு இவ்வளோ, அதுக்கும் எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு எனக்கு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறதே என்னோட டயட்டும் லைஃப் ஸ்டைலும் மாறுறதுக்கு காரணம் என் கமிட்மெண்ட்ஸ்ன்னு வந்துடுது. அதனால ஒபிசிட்டி ரேஷியோ இந்தியாலையும் ஜாஸ்தியாகுது, மற்ற எல்லா இடத்துலையும் வேர்ல்டில் பீப்புள் ஆர் கோயிங். சரி, இப்போ வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு என்னென்னா, கொஞ்சம் சாப்பாடே சாப்பிட்றது இல்லையா, இப்படி இழைச்சி போயிருக்கிற, நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும், பாடியாக இருக்கணும். அப்போ என்னையவே சொல்கிறது என்னென்னா, டாக்டராக இருக்கிறீங்கன்னா நல்லா கெத்தாக இருக்கணும், பாடியோடு இருக்கணுங்கிறாங்க. ஸோ எதை வச்சு நீங்கள் இவர் வந்து ஓவர் வெயிட் இல்லை ஒபீஸு எப்படி பிரிக்கிறீங்க? இப்போ ஒருத்தர் ஹெல்த்தியாக இருக்கிறாரு, இல்லை இவர் ஹெல்த்தியாக இல்லை, இவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, எதை வச்சு டிசைட் பண்ணுறோம்? சார் எல்லாருமே வந்து நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வெயிட் இருக்கணும். ஆமாம் இல்லைங்க சார், நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வெயிட் இருக்கணும். அதாவது வி கால்குலேட் அஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸ், BMI. சில பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க, சார் இப்போ வந்து நான் வந்து நல்ல ஹெவியாக பாடி பில்டராக இருக்கிறேன், எனக்கு மசில் மாஸ் நல்லா இருக்குது, அப்போ BMI ஜாஸ்தியாக இருந்தாலும் மசில் மாஸ் நல்லா இருக்குது இல்லை, அப்போது தட் மீன்ஸ் ஹெல்த்தி தானே அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், தட் இஸ் ஹெல்த்தி. அதனால தான் நம்ம BMI வச்சு இப்போல்லாம் வந்து எனக்கு எவ்வளோ ஃபேட் பர்சன்டேஜ் இருக்குன்னு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் இப்போல்லாம் வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது, லைக் டெக்ஸா ஸ்கேன் ஆர் பாடி கம்போசிஷன் அனாலிசிஸ். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, என் வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ, ஃபேட் மாஸ் எவ்வளோ, போன் வெயிட் எவ்வளோ, மசில் வெயிட் எவ்வளோ. இந்த வாட்டர் கண்டென்ட்டும் எனக்கு ஃபேட் மாஸும் எனக்கு தேவையில்லாது, ஆனால் மசில் வெயிட்டும் எனக்கு போன் வெயிட்டும் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லது. ஸோ இந்த ஃபேட் பர்சன்டேஜ் எப்போ வந்து எனக்கு ஃபேட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால எனக்கு BMI பர்சன்டேஜ் எனக்கு ஜாஸ்தியாகுது அப்படின்னா, அப்போது தே ஆர் ஒபீஸ் கேட்டகரிக்குள்ளே வராங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்போ வந்து வெயிட் மட்டும் பார்க்கக்கூடாது, ஹைட்டை வச்சு வெயிட்டை கால்குலேட் பண்ணும். கூடவே அவங்களுக்கு அந்த வெயிட்டுக்கு மசில் காரணமா ஃபேட்டு காரணமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சம்டைம்ஸ் வந்து இது வந்து சரி இந்த டெஸ்ட் பண்ணாதான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சிம்பிளான ஒரு டெஸ்ட் நம்ம ஈஸியாக சொல்லலாம் சார். ஒரு இன்ச் டேப் ஒன்று எடுத்து கரெக்டாக நம்ம ஹிப் ரேஷியோவில் அளவு பண்ணி கரெக்டாக அந்த அம்பிளிகஸ் மூலியமாக கரெக்டாக அந்த சர்க்கிள் அளவு பண்ணோம் அப்படின்னா, ஒரு மேலுக்கு 90 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்தால் தென் தட் மீன்ஸ் தே ஆர்
சென்ட்ரல் ஒபிசிட்டி, வயிறு மட்டும் எனக்கு பெருசா போடுது, தொப்பை போடுது, வயிற்றுக்குள்ள இருக்கிற கொழுப்புகள் பெருசாகுதுன்னு அர்த்தம். இதே ஃபீமேல்ஸ்க்கு 85 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸோ தட் பிகம்ஸ் சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சிம்பிளானது எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணால் ஒரு இன்ஸ்டேப் எடுத்து அளந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஒபிசிட்டி இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். எல்லா ஒபிசிட்டிக்கும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடையாது சார். எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த சென்ஸ் மெடிசன் ஆர் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். ஆனால் ப்ரிவென்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் இல்லை கொஞ்சம் வெயிட் போட்டு அது கம்மியாகிறதுக்கும் எப்பவுமே ஆஸ் அ டாக்டர் வி ஆல்சோ அட்வைஸ் டயட் வித் குட் ஃபிசிக்கல் ஆக்ட். நான் இவ்வளோ சாப்பிட்றேன் அப்படின்னா நான் இவ்வளோ கேலரிஸை பர்ன் பண்ணியிருக்கணும். ஓகேங்க. ஸோ இப்போ இந்த பிஎம்ஐ வச்சு எப்படி இதை கால்குலேட் பண்ணுறதுங்க, ஒரு நம்பர்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா சார்? எஸ் சார், ஆமாம். இந்த பிஎம்ஐ நம்ம சொல்லும் போது நான் அசட் சொல்லும் இந்த ஃபேட் பர்சன்டேஜ் வச்சு அந்த பிஎம்ஐ கால்குலேஷன் வச்சு பண்ணும்போது நம்ம ஓவர் வெயிட் கேட்டகரி இது WHO ஒன்று இருக்குது சார். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா 18 to 25 கிலோ நார்மல், அண்ட் 25 to 30 கிலோ இருந்தால் ஓவர் வெயிட் கேட்டகரி, 34-35 கிலோ இருந்துச்சுன்னா கிளாஸ் 1 ஒபிசிட்டி, 35 to 40 கிளாஸ் 2, அண்ட் 40க்கு மேலே கிளாஸ் 3. இது WHO ஃபிக்ஸ் பண்ணுது. இந்த மாதிரி உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது வெயிட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பிரச்சனைகள் வரப்போகுது? அது வெயிட் இருந்தால் என்ன இருந்துட்டு போய்க்கலாம் இல்லைங்களா சார்? அதாவது எல்லாரும் இந்த அக்செப்டன்ஸ் வந்ததுக்கு காரணமே நான் வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தாங்க, யாராச்சும் என் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க, அத்தை மாமா வீட்டில் இருந்தாங்க, அவங்களாம் எனக்கு சார் ஃபஸ்ட்டு அந்த அக்செப்டன்ஸ் நம்ம வந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம அதை என்ன சொல்கிறது ஒரு அதை சாக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் லைக் என்ன சொல்கிறது எனக்கு ஓகே இவங்கனால எனக்கு வந்துருச்சு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்குது, எனக்கு சுகர் வர சான்ஸ் இருக்குன்னு வரும். எப்போ எனக்கு ஃபேட் பர்சன்டேஜ் உடம்புல நான் ஜாஸ்தியாக போயிட்டு அட்லீஸ்ட் வயிறுனாச்சும் எனக்கு பெருசாகுது, விசரல் ஃபேட்னாச்சும் எனக்கு பெருசாகுது அப்படின்னா எனக்கு ஃபேட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகும் போது இட் காஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதனால எனக்கு டயபெட்டிஸ் வரும். ஸோ ஒபிசிட்டினால தான் எல்லா மெட்டபாலிக் லைக் சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் பிரச்சனை அண்ட் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸு, PCOS, சிவியர் தூங்கும்போது ரொம்ப கொரட்டை இருக்கும், அது ஸ்லீப் அப்னியான்னு சொல்கிறது, இது எல்லாமே ஒபிசிட்டினால வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு 5-10 கிலோ இன்னைக்கு இந்த வருஷம் 5-10 கிலோ நான் ஜாஸ்தியாக இருக்கிறேன், அப்போ என் வயசு கூட கூட அந்த பாரம் என்னை சப்ரஸ் பண்ணிகிட்டே வருவான் இந்த வயசுக்கு. அப்போ ஏஜ் ஜாஸ்தியாக இப்போ ஒரு 20 வயசில் ஒருத்தர் ஒரு 5 கிலோ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிற, 10 கிலோ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறார் அப்படின்னா 30 வயசில் அப்போ அதை காட்டிலும் வெயிட் ஜாஸ்தியாக இருக்க சான்ஸ் இருக்கும். அன்லத்தில் அந்த 5-10 கிலோவை அன்றைக்கே நான் அட்ரஸ் பண்ணுறல அப்படின்னு. 20 வயசில் இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்பாங்க, டைம் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் பெருசாக இருக்காது, காலேஜ் வீடுன்னு மட்டும்தான் இருக்கும். அப்போ டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும். இதே நான் 30 வயசில் எனக்கு கமிட்மெண்ட்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் will I be able to follow that same diet and physical activity கேட்டால் டைம் இல்லைன்னு ஈஸியாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடும். பட் we can make some time, பட் ஆனால் that we need to plan. ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணுங்கிறீங்க. ஸோ வெயிட் அதிகமாக இருக்கிறங்காட்டி தான் பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. ஃபேட் பர்சன்டேஜ்னு சொல்லலாம் சார். நம்ம இந்த இடத்துல ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக ஃபேட் பர்சன்ட் ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாங்க சார் ஒரு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வெயிட் 160 சென்டிமீட்டர் இருக்கிற ஒருத்தர் -100 பண்ணால் 60 கிலோ இருக்கணும். அந்த 60 கிலோ இருக்க வேண்டாம், அந்த 60 கிலோ தான் இருப்பாங்க. ஆனால் அந்த 60 கிலோக்கு அட்லீஸ்ட் வயிறுனாச்சும் பெருசாக மேலேருந்து 8 ஃபுட் ஒல்லியாக இருப்பாங்க, வயிறுனாச்சும் அட்லீஸ்ட் பெருசாக இருக்கும். அப்போ அந்த வயிறுனாச்சும் பெருசாக இருக்கிறனால ஹைப்பர் டென்ஷன் வந்திருக்கும். அப்போ வெயிட் நார்மலாக இருக்கும். ஸோ வெயிட்டை காட்டிலும் நம்ம சொல்கிறத காட்டிலும் இந்த விசரல் ஃபேட் சார் இப்போ உங்களோட எங்களோட பார்த்தீங்கன்னா தோலுக்கு இருக்கிற கொழுப்பை நம்ம லைப்போசக்ஷன் பண்ணி நீங்கள் எடுப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம குடல் பகுதிக்கு மேலே இருக்கிற கொழுப்பை விசரல் ஃபேட் இருக்கிற ரேஷியோவை அட்ரஸ் பண்ணுறது தான் வெயிட் லாஸ். ஓகே. இப்போ பொதுவாக இப்போ இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒல்லியாக இருந்தாலும் வயிறு மட்டும் பெருசாக இருக்குது. அது எதனால் வருது? அது என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால? கண்டிப்பாக இந்த ஜென்ரலாக நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே வயிறு மட்டும் பெருசாக இருக்கிற காரணத்தினால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், டிஸ்லிபிடிமியா, ஆர்ட் ப்ராப்ளம்ஸு அண்ட் தூங்கும்போது சிவியராக கொரட்டை இருக்கிறது. இதனால தான் இந்தியாவில் ஒரு 25 BMIயில் இருந்த நார்மல் BMI தாங்க சார் WHO கிளாஸிஃபை பண்ணது. அந்த நார்மல் BMIலே டயபெட்டிஸ் வயிறு மட்டும் பெருசாக இருக்கிறவங்க டயபெட்டிஸ் சீக்கிரம் வந்தது சார். ஸோ இந்த இடத்துல இந்த எல்லா டிசீசஸ்க்கும் ஒபிசிட்டி தான் காரணம். அதுக்கு 2 விதமான கொழுப்பு, தோலு கீழே இருக்கிற கொழுப்பு ஒன்று, இன்னொன்று குடல் பகுதிக்கு மேலே இருக்கிற கொழுப்பு. நம்ம தொப்பை போட்டுருச்சுன்னு நம்ம சொல்கிறத இது 2 விஷயத்தில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. தோலு கீழே இருக்கிற கொழுப்பை தொப்பைன்னு நம்ம சொன்னால் இங்கே இருக்கிற கொழுப்பையும் நம்ம தொப்பைன்னு நம்ம சொல்லாமே. ஸோ இது 2 கொழுப்பையும் சேர்ந்து தான் தோலுக்கு கீழே இருக்கிற கொழுப்பையும் சேர்த்து இதில் விசரல் ஃபேட்டோட ரேஷியோ எனக்கு குடல் பகுதிக்கு மேலே இருக்கிற ரேஷியோ பர்சன்டேஜ் எனக்கு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா தான் அப்போ தான் எனக்கு இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வளர்சிதை மாற்றங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த உடல் பருமன் அதாவது ஒபிசிட்டினால பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மெட்டபாலிக் டிசீஸ் தான் ஹார்ட் டிசீஸ் வருது, சுகர் வருது, பிபி அதிகமாக வருது, நிறைய சஃபரிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது? நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை எப்படி கேட்டகரைஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க மக்களுக்கு? சார்
அதாவது ஒபிசிட்டின்னு வந்தாலே எஸ் நம்ம வந்து ஒரு இதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம் சார். ஆஸ் அ டாக்டர்ஸ் கிட்ட நம்மகிட்ட வந்து ஒரு ஹை கிரேட் டெம்பரேச்சரோட ஒரு பேஷண்ட் ஃபீவரோட வராங்க. 104 டிகிரியோட ஒரு பேஷண்ட் வராங்க. அந்த 104 டிகிரியோட ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வரும்போது அந்த ஃபீவருக்கு நம்ம எல்லா டாக்டர்ஸ் கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க? ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்கும், இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க. அதே மாதிரி எல்லா டிசீசஸ்க்கும் தேர் இஸ் சம் இண்டிகேஷன். அதே மாதிரி தான் ஒபிசிட்டி ஆல்சோ ஹேஸ் சம் இண்டிகேஷன். இந்தியாவுக்கு வி ஹவ் ஆல்சோ கைட்லைன்ஸ். எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வந்தோடனே டேரெக்டாக உங்களுக்கு இது சர்ஜரி, உங்களுக்கு மெடிசனு, உங்களுக்கு டயட் அண்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. என்ன அசஸ் பண்ணோம்னா, என் பேஷண்ட் ஏன் வெயிட் கூடுனீங்க, வெயிட் கூடுனதுக்கு காரணம் இருக்கிற மாதிரி வெயிட் ஒருத்தர் டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி கம்மியாகலை அப்படின்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா யாரும் ஆசைப்பட்டு வெயிட் போட மாட்டாங்க. தேர் மஸ்ட் பி அ ரீசன் பிஹைண்ட் தீஸ் திங்ஸ். அண்ட் இப்போ வெயிட்னால இருக்கிற மெடிக்கல் தொந்தரவுகள் என்ன, லைக் மெடிக்கல் தொந்தரவு, லைக் இந்த சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இதெல்லாம் இல்லாமல் என் குவாலிட்டி ஆஃப் லைஃப், என் வாழ்க்கை தரம். இப்போ இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் 10 நிமிஷத்தில் நடக்கிறேன். இந்த 10 நிமிஷம் நடக்கிறதுல எனக்கு ஒரு 40 கிலோ வெயிட் எடுத்து கொடுத்து அதே 10 நிமிஷத்தில் என்னால் நடக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பேர்டன் எடுத்துகிட்டு போகிறப்ப என்னால் நடக்க முடியாது. அப்போது என் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு நம்ம அசஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ ஒருத்தருக்கு வெயிட் கூடுனதுக்கு காரணம் என்ன, வெயிட் கம்மியாகல அதுக்கு காரணம் என்ன, அண்ட் அதே மாதிரி உடல் பருமனால் இருக்கிற பக்கவிளைவுகள், காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு இருக்கு. இப்போ ஆஸ் அ டாக்டர் வி ஆல்சோ அட்வைஸ், நாங்கள் டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நான் இவ்வளோ சாப்பிட்ற இடத்துல கேலரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நான் இவ்வளோ சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அளவு கிடையாது. கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன், நான் இவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கிறேன், நான் இவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்றேன். இப்போ இவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்ற இடத்துல நான் 2 மடங்காக பேர்ன் பண்ணால் வெயிட் கம்மியாகும் சார். நான் இவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்டு நான் பேர்னே பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட்டு போடு சார். நான் இவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்டு வெயிட்டை நான் அப்படியே சாப்பிட்டதை அப்படியே பேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா வெயிட் வில் மெயின்டைன் சார். இதுதான் கான்செப்ட். அப்போ ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தருக்கு டெய்லர் மேடாக தான். இவங்களுக்கு என்ன இஷ்யூ, இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்ட்டு. ஸோ அதில் வந்து நம்ம டயட் அண்ட் எக்ஸசைஸ். யாருக்கு சர்ஜரி தேவைப்படும், சர்ஜரினால அவங்களுக்கு வெயிட் மட்டும் குறைக்கும், இல்லை வேற ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சார்? அதாவது இப்போ சர்ஜரி பற்றி நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடி இப்போல்லாம் வந்து இந்தியாவில் தேர் ஆர் அப்ரூவ்ட் மெடிசன்ஸ் ஃபார் வெயிட் லாஸ்க்குன்னு இப்போல்லாம் ரீசெண்டாக நிறைய வந்திருக்கு. யூஎஸ்ல 10-15 இயர்ஸாக அந்த மெடிசன்ஸ் இப்போ இந்தியாவில் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக மெடிசன்ஸ் ஆஃப் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஒபிசிட்டி ஆஸ் இந்தியா இஸ் அப்ரூவ்ட். எல்லா மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருந்தால் கொடுத்துட்றாங்க. ஸோ இது பேரே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஒபிசிட்டியில் தேர் ஆர் குட் ட்ரக்ஸ் லைக் ஆர்லிஸ்டாட், அப்புறம் செமாக்ளூட்டைட், லிராக்ளூட்டைட், டுலாக்ளூட்டைட், அப்புறம் ட்ரிசெப்டைட், இது எல்லாமே இருக்குது. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு சாப்பிட்ற அளவை கம்மி பண்ணிடும் சார். சர்ஜிக்கலாக எப்படி ஒரு சாப்பிட்ற அளவு கம்மி பண்ணுற பேர் பெரியாட்ரிக் சர்ஜரி. இது வந்து எங்ககிட்ட வரப்போ நாங்கள் அசஸ் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்குள்ள இருக்கிற பீப்புளுக்கு ஓகே டயட் அண்ட் எக்ஸசைஸ் மேலே ஓகே மெடிசன் ஆப்ஷன்ஸ் போட்டால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வருமானு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். இது எப்படி ஆகுது அப்படின்னா சாப்பிட்ற அளவு பேசிக்கலி இந்த மெடிசன்ஸ் போடும், சாப்பிட்ற அளவு கம்மியாகும். இந்த சாப்பிட்ற அளவு கம்மி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃபுட்டோட இன்டேக்கு கிராஜுவலாக ஒரு 1-2-3 மந்த்ஸில் கம்மியாக இருக்கும். இப்போ 4 இட்லி ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு 2.5 இட்லி வரைக்கும் கொஞ்சம் கிராஜுவலாக கம்மியாகும். அப்போ கம்மியாகும் போது இப்போ எனக்கு சுகரோட எனக்கு இன்சுலின் ரெக்குயர்மெண்ட்டு கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ இதனால தான் திஸ் லவ். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லாரும் என்ன கேட்பாங்க, இவ்வளோ கம்மியாக சாப்பிட்டா எங்கிருந்து எனர்ஜி வரும் சார்? இவ்வளோ கம்மியாக சாப்பிடும் போது இது நார்மல் வெயிட்ல இருக்கிற பர்சன்ஸ் கொடுக்க போறது கிடையாது. இதில் எக்ஸஸாக இருக்கிற ஃபேட் பர்சன்டேஜ் பீப்புளுக்கு தானே கொடுக்க போகிறோம். அப்போ இது கொடுக்க போகும்போது அப்போ எனக்கு உடம்பு எனர்ஜி கேட்கும் போது தான் அப்போ தான் அந்த ஃபேட் பர்சன்டேஜ் தானாக கரையும். நாம் மெக்கானிக்கலாக நீங்கள் கொழுப்பு எடுக்கிறது பேர் லைப்போசெக்ஷன். இது விசரல் ஃபேட்லேருந்து 8 ஃபுட்டில் இருக்கிற ஃபேட்லேருந்து ஓவர் வெயிட், அதாவது மார்பிட்லி ஒபீஸ் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இதை கொடுக்கும் போது ஃபேட் கரைஞ்சி வெயிட் கம்மியாக ஆரம்பிக்கும். இது மெடிசன்ஸோட ஆப்ஷன்ஸ். சர்ஜரினா என்னென்ன மாதிரி சர்ஜரி? இந்த சர்ஜரின்னு பண்ணும்போது இது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ல எப்படி நம்ம வந்து சாப்பாடோட அளவு கம்மியாகுதோ இந்த GLP-1 மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, இது சர்ஜிக்கலா எனக்கு மெக்கானிக்கலா எனக்கு இவ்வளோ பேர் இந்த இறைப்பையோட அளவை நான் கம்மி பண்ணிடுறேன். அப்போ சாப்பிட்ற அளவு எனக்கு மறுபடியும் இந்த சர்ஜரி இந்த மெடிசன் மூலமா எப்படி ஒரு 2-4 இட்லி சாப்பிட்டாங்க ஒரு 2-2.5 இட்லி வரைக்கும் 2-3 மந்த்ஸ்ல போகுமோ, இந்த சர்ஜரி யூஸ் பண்ணும்போது டே ஒன் ஆஃப் த சர்ஜரியிலேருந்து சாப்பிட்ற அளவு ஒரு என்ன சொல்றதுங்க சார் 30-40-50% தான் மேக்ஸிமம் எடுத்துக்கவே முடியும். அப்போ கிராஜுவலா ஒரு 1 இயர் ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ்ல இந்த சர்ஜரிஸ்லாம் ஒரு 35-40 BMIக்கு மேல இருந்து டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் சர்ஜரி அட்வைஸ் பண்ணும்போது டயபெட்டிஸே ரிவைஸ் ஆக்கிடும். அதனால டயபெட்டிஸோட மெடிசன்ஸே இல்லாமல் செய்யக்கூடியது இந்த சர்ஜரிஸ். ஏன்னா சாப்பிட்ற அளவு மெக்கானிக்கலாக கம்மி பண்ணிடும். சர்ஜரி மூலம் வெயிட் லாஸ் ஆகுது, ஃபேட் லாஸ் ஆகுது,
பிபி சுகரும் கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா இது எல்லாமே வளர்ச்சி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக இப்போ எங்கள் அப்டமன் பெருசாக லங்ஸ் மேலே இதில் விழுகும் போது அங்கே ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும், லங்ஸோட கம்ப்ரஸ் ஆகும்போது ஸ்லீப் அப்னியா வர ஆரம்பிக்கும், ஃபேட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். இதனால என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா நமக்கு டோட்டலாக வந்து என்ன சொல்றதுங்க சார், டயபெட்டிஸ் ரெசல்யூஷன் ஆயிரும், ஹைப்பர் டென்ஷன் கம்மியாயிரும், தைராய்டு இஷ்யூஸ் இருந்தால் சரியாயிரும், இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் சரியாயிரும், ஸ்லீப் ஒபிசட் ரிலேட்டட் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் மோர் தேன் 80 to 90% இட் வில் கெட் cured or 100% வராமையும் பார்த்துக்க முடியும். பட் இப்போ காமனாக ஒரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டினால உடல் பருமனால நிறைய கஷ்டப்படுறாங்க. நடக்கிறதுக்கு மூட்டு வலி எல்லாமே இருக்குது, தெரியுது அவங்களுக்கு. அறுவை சிகிச்சை பண்ணால் இது வரும் அவேர்னஸ் இருக்குது. பட் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ், சென்னையில் ஒருத்தர் சர்ஜரி பண்ணி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி சர்ஜரிஸ் எல்லாம் மக்கள் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த ஃபியர் ஃபேக்டர்னு பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஒரு காமன் மேனுக்கு வந்து ஆமாம் எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும், அதெல்லாம் பண்ணிக்கணும் விருப்பப்படுறேன், எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அதுக்கு உங்கள் பதில் என்ன சார்? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒபிசிட்டியை வந்து நம்ம வந்து ஒரு விஷயமா பார்க்கணும் சார். அதாவது ஒபிசிட்டி வந்து இந்த இடத்துல டிசீஸா இல்லை எனக்கு வந்து ஒரு தொந்தரவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது தொந்தரவு கிடையாது, எனக்கு ஒரு டிசீஸ். இந்த வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எனக்கு பக்க விளைவுகள் லைக் சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இந்த ஹார்ட் இஷ்யூஸு, லங் வந்து கம்ப்ரெஸ் ஆகிறதுனால தூங்கும்போது சிவியராக கொரட்டை வரும் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த இடத்துல எல்லா காரணத்துக்கும் ஒபிசிட்டி தான் இந்த இடத்துல இருக்கிற நோய். வி ஷுட் ஸ்டார்ட் ஃபேஸிங் இட்டான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஸ்டார்ட் ஃபேஸிங் இட் கிடையாது, ஃபைட் டெய்ல் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. பிகாஸ் இன்னைக்கு ஆரம்பித்தா ஒரே நாளில் முடிய போகிறது கிடையாது. டாக்டர்ஸ் வி ஆல்சோ ஹேவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் சச், பிகாஸ் வி ஹேவ் டேக்கன் டாக்டர்ஸ் ஓத் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல ஆஸ் அ டாக்டர் வாட் வி ஷுட் திங்க் அபவுட் இட், இந்த டிசீஸை தொந்தரவுன்னு நாமளும் நினைக்காம பேஷண்ட்டுக்கிட்டையும் நம்ம அட்வைஸ் பண்ணி அவங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் பீப்புள்கிட்டையும் நம்ம புரிய வச்சு அவங்களையும் சப்போர்ட் பண்ண வைக்கணும். ஆஸ் அ டாக்டர் நம்ம அந்த இண்டிவிஜுவலுக்கு வி ஆல்சோ ஷுட் சப்போர்ட். ஸோ ஒரு பேஷண்ட்டை நம்ம யாராச்சும் அசஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பயத்தை இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இந்த கவுன்சிலிங் ஷுட் பி பெட்டர். இப்போ இந்த சர்ஜரி ஒருத்தருக்கு பண்ணவே கூடாதுன்னு நாங்கள் எங்ககிட்டயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சர்ஜரி பற்றி யாரும் புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பண்ணவே கூடாது. இது புரிஞ்சுட்டு நிறையா கேள்வியோட வான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டோம். இல்லை அது ஓகே, பட் சர்ஜரியோட ஃபியருக்காக நம்ம கவுன்சிலிங் பண்ணுறோம். பட் இஸ் த சர்ஜரி இஸ் ரியலி ரிஸ்கி. அதான் சர்ஜரினால உயிர் ஆபத்து வரலாமா சார்? அதாவது நம்ம இந்த இடத்துல வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் அபவுட் தி சர்ஜரி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேங்க சார். ரெண்டு விஷயத்தை பற்றி ஸோ காம்ப்ளிகேஷன் ஓகேங்களா? ஓகே சார். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் அபவுட் தி சர்ஜரி நம்ம சில விஷயங்களை யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேங்க சார். அதாவது ஃபர்ஸ்ட் இமீடியட் புக்ஸில் படிக்கிற மாதிரியே நான் சொல்கிறேன் சார். இமீடியட் காம்ப்ளிகேஷன், லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ். இமீடியட் காம்ப்ளிகேஷன் ரெண்டு விதமாக பண்ணிக்கலாம், அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். இமீடியட் இன்னைக்கு இப்போவே நடக்கிறது, சர்ஜரிக்கு அப்புறம் இமீடியட்டாக இப்போவே நடக்கிறது அது இமீடியட் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ வித்தின் 48 hours நடந்தது. இதில் அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸை இந்த ஒபிசிட்டியில் சிவியர் ரிஸ்க்காக நாங்கள் பார்க்கப்படுதுங்க சார். ஏன்னா ஒபிசிட்டியே இந்த இடத்துல வந்து ஒரு மார்பிட்லி ஒரு ஒபீஸ் பேஷண்ட்ஸில் லங் இஷ்யூஸ், ஹார்ட் இஷ்யூஸு, டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல் இது எல்லாமே ஆல்ரெடி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு நான் அனஸ்தீசியா கொடுக்கும்போது நார்மல் வெயிட் இருக்கிற பேஷண்ட்க்கு அனஸ்தீசியா ரிஸ்க் கொடுக்குற காட்டிலும் இவங்களுக்கு டபுள் த டைம் ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி சார். ஸோ அதை நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் நாம் சர்ஜரிக்கு போகணும். இப்போ ப்ரிகாஷன் எடுத்து சேஃப்டிக்கு ஆப்டிமைசேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஐயோ இல்லை, இப்போ நம்ம இந்த சர்ஜரி பண்ணாலும் ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தின்னு சொல்ல எங்களுக்கு சில பேர்த்துக்கு டைம் தேவைப்படுது. அந்த டைமை நான் ஒரு ப்ரோட்டோகாலாக ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்னைக்கு சர்ஜரின்னு வந்துட்டு நாளைக்கே சர்ஜரி பண்ணுற ஆட்கள் இது சர்ஜரி கிடையாது. இது சர்ஜரி கிடையாது. வி நீட் டு வெயிட் அட்லீஸ்ட் 1 weekலேருந்து ஒரு 10 days நாச்சு வெயிட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி அனஸ்தட்டிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், ஃபிட்னஸ் எல்லாம் வாங்கி எனக்கு என்னோட ஃபைனல் டீம்ல அனஸ்தட்டிஸ்ட் ஓகேன்னு சொல்லாமல் சர்ஜரிக்கு என்னால் கூட்டிகிட்டே போக முடியாது. ஃபர்ஸ்ட் இது ஒபிசிட்டினால இருக்கிற அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸை மினிமைஸ் பண்ணுறப்போ இல்லை ஜீரோக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த சர்ஜரிஸ் எடுக்கிறது எனக்கு இந்த காம்ப்ளிகேஷன் ஜீரோ பண்ணி தருது. இட் இஸ் ப்ரிவென்டபிளான்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் 100% ப்ரிவென்டபிள். ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட் நம்ம ரெடி பண்ணணும் சார், ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். ரெடி பண்ணணும். அப்படி பண்ணும்போது ரிஸ்க் இருக்கும். அண்ட் சர்ஜிக்கல் அதாவது இமீடியட்லி சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா என்னி சர்ஜரி பண்ணாலும் ரத்தம் போக்கு இருக்கும், ப்ளீடிங் இருக்கும், இன்னொன்று உள்ளுக்குள்ள புண்ணு ஆறாமல் போகலாம். இந்த சர்ஜரியிலும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் பர்சன்டேஜ் இப்போ 100ல் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஸ் தேன் 0.2% or 0.1%. பிகாஸ் இப்போ இருக்கிற பெட்டர் சர்ஜிக்கல் ஸ்கில்ஸ், better equipments, we know when to do and when not to do. We know when to do surgery and when not to surgery. அப்படின்னு சொல்லும்போது அந்த சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸை நாம் வந்து ஜீரோன்னு பண்ணி தந்தோம்.
இதுலேயே அடுத்தது நம்ம பேச வேண்டியது லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ். அது ஓகே, எனக்கு இவ்வளோ சாப்பாடு அளவு கம்மியாகிறதுனால என்னோட ஊட்டச்சத்தில் என்ன ஆகுது, நியூட்ரிஷன் இல்லாமல் போயிட போகுதா அப்படிலாம் கேட்டு சார் அவங்க எவ்வளோ டைம் வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் சாப்பிட்ற அளவு கம்மியாயிரும், போதும்னு ஆயிரும். அந்த போதும்னு சாப்பிட்றதுக்கு தான் இந்த சர்ஜரி. அப்போ எக்ஸஸ் பாடி வெயிட்ல இருக்கிற ஃபேட்டு வில் கன்வெர்ட் இன்டு எனர்ஜி அண்ட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் வெயிட் லாஸ். மக்களுக்கு எப்போவுமே ஒரு ஒரு சர்ஜிக்கலாக இருந்தாலும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு போகும்போது நேச்சுரலாக இல்லாமல் சர்ஜிக்கலாக இருந்தால் ஐயோ பயமே அப்படின்னு சொல்லி சார் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணால் அதுக்கும் பயம்னு வந்தது. இப்போது அதெல்லாம் காட்டணும், ஒரு தொந்தரவாக பார்க்காம இந்த ஒபிசிட்டி டிசீஸை, ஒபிசிட்டிங்கிறத ஒரு டிசீஸாக பார்த்தோம் அப்படின்னா அதை நம்மளால ரெக்டிஃபை பண்ணி ஈஸியாக அதை சால்வ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதனால தான் இதை ஃபேஸ் பண்ணுங்க, ஒபிசிட்டியை ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறத காட்டிலும் ஃபைட் அகெயின்ஸ்ட் ஒபிசிட்டின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் அ கேம்பெயின். அதனால தான் வந்து இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல எல்லாம் வி கோ ஃபார் லைக் பாட்காஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் பிளான் பண்ணி அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் செய்வோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கூட டாக்டர் பாலமுருகன் வந்து உடல் பருமன், அதாவது ஒபிசிட்டி எதனால் வருது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணாரு. ஃபைட் அகெயின்ஸ்ட் ஒபிசிட்டிங்கிறது அவர் சொன்ன மாதிரி ஹெல்த்தி லைஃப் வாழ்ந்து நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ இந்த பாட்காஸ்ட்க்கு வந்துட்டு டாக்டர் பாலமுருகனுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ் உங்களோட கிரியாஸ் பாட்காஸ்ட்க்கு. இதெல்லாம் காட்டலும் வந்துங்க சார். அதாவது ஒபிசிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று கடைசியாக ஒன்று எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப ஒபீஸாக இருக்கிற பீப்புளுக்கு நாம் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஃபேமிலி சப்போர்ட் இஸ் ஆல்சோ மேண்டேட். அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஓப்பன் மைண்டை தான் ஃபஸ்ட்டு அவங்கள கேளுங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லி சொல்கிறாங்களா வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ வென் யூ டிஸ்கஸ் வித் எக்ஸ்பர்ட்ஸ் இட் வில் ஹேவ் அ பெட்டர் சொல்யூஷன். சரி, அஸ் அ டாக்டர் நாமளும் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறது டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும்தான். ஒரு லெவலுக்கு மேலே வெயிட் ஜாஸ்தியாக தாண்டி போச்சுன்னா தே நீட் சம் ஹெல்ப் சப்போர்ட் வித் மெடிசன்ஸ் ஆர் வித் சர்ஜரி. ஸோ இதை பற்றி பயப்படலாமான்னு கேட்டிங்கன்னா நோ சார், ஆஸ் ஐ டோல்ட் யூ ஃபைட் அகெயின்ஸ்ட் ஒபிசிட்டி இஸ் அ பெட்டர் வேர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஒன்ஸ் அகேன் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ சார்.